சுவையான மற்றும் உப்பலான பூரி செய்முறை இதோ உங்களுக்காக. ஹோட்டல் சுவையில் பூரி செய்வதற்கு இந்த முறையை பின்பற்றுங்கள். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், ரவை 1 டேபிள் ஸ்பூன், பூரி நீண்ட நேரம் அமுங்காமல் மொறுமொறுப்பாக இருக்க உதவும். சர்க்கரை 1 சிட்டிகை, பூரிக்கு நல்ல பொன்னிறம் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு. தண்ணீர் தேவையான அளவு. எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. செய்முறை விளக்கம்: 1. மாவு பிசைதல். ஒரு அகலமான பாத்திரத்தில் கோதுமை மாவு, ரவை, உப்பு மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். அதில் சிறிதளவு தண்ணீர் தெளித்து மாவை பிசையத் தொடங்குங்கள். முக்கிய குறிப்பு: சப்பாத்தி மாவை விட பூரி மாவு சற்று கெட்டியாக இருக்க வேண்டும். மாவு தளர்வாக இருந்தால் பூரி அதிக எண்ணெய் குடிக்கும். 2. ஊற வைத்தல். மாவு பிசைந்தவுடன் அதன் மேல் அரை டீஸ்பூன் எண்ணெய் தடவி 10 முதல் 15 நிமிடங்கள் ஊறவிடவும். அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம். 3. உருண்டைகள் செய்தல். மாவை சிறிய எலுமிச்சை அளவு உருண்டைகளாக பிரித்துக் கொள்ளவும். விரிசல் இல்லாதவாறு மென்மையாக உருட்டவும். 4. தேய்த்தல். உருண்டைகளை சிறிதளவு எண்ணெயை தொட்டு வட்டமாக தேய்க்கவும். மாவு தூவி தேய்ப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் அந்த மாவு எண்ணெயில் கருகி எண்ணெயை வீணாக்கும். தேய்க்கும்போது ஓரங்கள் ஒரே சீரான கனத்தில் இருக்க வேண்டும். மிகவும் மெல்லியதாக தேய்த்தால் பூரி எழுமாது. 5. பொரித்தல். வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். எண்ணெய் நன்றாக சூடானதும், அதாவது சிறிது மாவு போட்டால் உடனே மேலே எழும்ப வேண்டும். தேய்த்த பூரியை போடவும். பூரி மேலே வந்தவுடன் கரண்டியால் லேசாக அழுத்திவிட்டால் பந்து போல உப்பி வரும். இருபுறமும் பொன்னிறமானதும் எடுத்து எண்ணெயை வடிகட்டவும். சிறந்த பூரிக்கான டிப்ஸ்: ரவை சேர்ப்பது பூரியை நீண்ட நேரம் உப்பலாக வைத்திருக்க உதவும். எண்ணெய் சூடு. எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் பூரி எழும்பாது. அதிக சூடாக இருந்தால் சீக்கிரம் கருகிவிடும். பால். தண்ணீருக்கு பதில் சிறிதளவு பால் சேர்த்து பிசைந்தால் பூரி மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும். இதனுடன் தொட்டுக்கொள்ள உருளைக்கிழங்கு மசாலா, பூரிக்கிழங்கு மிகச்சிறந்த காம்பினேஷன் ஆகும்.